எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இப்போ அடுத்த கட்டமா கதை என்ன போக போகுதுன்னா, என்னோட ஃபேமிலி ஸ்டோரியோட ஃப்ளாஷ்பேக்ஸ் போக போகுது. இதில் வந்து என் பொண்ணு அனுவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, அப்புறம் தேவியோட சின்ன வயசு, அப்புறம் எங்கள் வீட்டோட நிலைமை, என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி கதைகளை தொடங்கி இருக்கிறதா இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம ஃப்ளாஷ்பேக்கு போவோம். கேட்டி அலமேலு காஃபி எடுத்துருவாமா, ரொம்ப பசிக்குது. ஏம்மா பொண்ணுங்களை எழுப்பிக்கலாம், விடு, பாவம் தூங்கட்டும். உங்களுக்கு என்ன தெரியும், இப்படியே தூங்கி தூங்கி ஸ்கூலுக்கு கட்டடிக்கலான்னு பார்க்குறாளுங்க. பணம் போட்டு சேர்த்து வச்சிருக்கோம், ஸ்கூலுக்கு லீவு போட்டா எங்கே கற்றுப்பாளுங்க. சரி சரிம்மா, நான் போய் எழுப்புறேன். சரிங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், அவளுக்கு எழுப்புங்க. செல்லக்குட்டிங்களா, ஏந்திரிங்கம்மா. இன்னும் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போகணும்லாம் ஏந்திரிக்கம்மா. ஏம்மா சின்னவள, என்ன கண்ணாடி போட்டுக்கிட்டே தூங்கிறியா? விளையாட்டுத்தனம். என்னது கத்தாதப்பா, தூக்கம் வருதா? உங்கள் அம்மா வரப்போகிறா, அங்கே பாரு வந்துட்டா. சீக்கிரம் எந்திரிங்க, இல்லைனா காலையில் அடி வாங்குவீங்க. சரிடா, போய் ரெடி ஆகிட்டு வா. நீயாச்சும் உங்கள் அம்மா வச்சுமா, என்னால் பேச முடியாது, உன் இஷ்டம். குட்டிங்களா, சாப்பிடுங்கடா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது 3 டிஷ்ஷு அம்மா செஞ்சு வச்சுருக்கா. சாப்பிட்டு கிளம்புங்க. நான் வைக்கிறேம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்றா. இப்படி எல்லாரும் தேங்க்ஸ் என்கிட்ட சொல்லக்கூடாது. செஞ்சவ உங்கள் அம்மா அலமேலு. நான் திங்ஸ் தான் வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நம்ம சாப்பிடலாம். எதையும் கூச்சம் இல்லாமல் சாப்பிடணும். நம்ம வீட்டில் இதான் சாப்பிட்டு வளர்கிற வயசு, நல்லா சாப்பிடணும். சரியா? இந்த அப்பா அம்மா எது கேட்டாலும் நாங்கள் வாங்கி தரோம். சரிப்பா. அப்பா, எனக்கு அந்த வெஜ் சாலட் கொஞ்சம் வேணும். இப்போ என்ன அது, ஒரே ஆளா நீயே சாப்பிட்டு முடிக்க முடியா? கொஞ்சம் கொடுத்தாதான் என்னமா? அதே எப்படி நான் கொடுப்பேன்? நீ கொடுத்தா நான் கொடுப்பேன். முடியாது. ஏய், சரி சரி, போதும், நிறுத்துங்க. எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு காலையிலே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்கூலுக்கு கிளம்பணும், சீக்கிரம் கிளம்பி போங்க. உங்களை நினச்சா காலையிலே 2 பேரும் சண்டை இல்லாமல் போக மாட்டீங்களே. ஷேர் பண்ணி சாப்பிட்டு போங்கம்மா. அப்படிலாம் ஒன்றும் அவள்கிட்ட கேட்டு சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லைப்பா. எனக்கு வேணாம், நான் என்னோட பாஸ்தாவே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ நிறுத்துங்க, கிளம்புங்க, இல்லைனா அம்மாவை கூப்பிட்டுருவேன். ஐயோ, அம்மான்னு சொன்னதானே ஞாபகம் வந்துச்சு. நான் அயன் பண்ண ட்ரெஸ் எடுத்து வேற வைக்கலையே, அம்மா கிட்ட திட்டுவாங்க. வேணாம், போறேன்ப்பா, பாய். ஒழுங்கா சாப்பிட்டு போமா. சரிப்பா. நீ அம்மா கிட்ட போட்டு கொடுக்க. என்னை மட்டும் போட்டு கொடு, அப்புறம் நானும் போட்டு கொடுப்பேன் நீ அம்மா கிட்ட. இவனுங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாமளே முதல்ல அம்மாவை கூப்பிட வேண்டியதான். அம்மா அம்மா, இங்க வாமா, இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அம்மாவா, என்னால அடி வாங்க முடியாதுப்பா. பாத்தியாப்பா, 2 பேரும் போயிட்டாங்க. ஆமாம்மா, பாரு சாப்பாடை கூட வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா, என் பாஸ்தா விட்டுட்டு போயிட்டேன், நான் எடுத்துட்டு போறேன். பாய்ப்பா. பாய்டி. அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன்னா உன்னை அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். போயிட்டாளுங்கப்பா. சரிடா கண்ணு, அம்மா உன்ட்ட விஷயத்தெல்லாம் சொன்னாலா? என்னது விஷயமா? என்ன விஷயம்ப்பா? என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. ஏய் நடிக்காதடா. பையன் ஃபோட்டோ காமிச்சமே, பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அவங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பா? சரிங்கப்பா. சரிடா, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிடு. சரிங்கப்பா. சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னங்க அவளுங்க காலையில இருந்து டெய்லிக்கு இதே பொழப்பா போச்சு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காளுங்க. பெரிய மனுஷியாக போறாளுங்க, இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்காளுங்க.
விடு விடுமா. சரி சரி, அணுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். நீ பொருள்லாம் வாங்கி பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வா. ஓ என்னங்க அதுக்குள்ள சொல்லிட்டீங்களா? சரி சரி, நேத்தே போட்டோ காமிச்சிட்டாங்க. அனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி நான் அப்ப மற்ற ஜாமான்லாம் வாங்க போறேன், நீங்க கேங்க கூட்டிட்டு. சரி சரிம்மா. சரி இந்தாம்மா பணத்தை வச்சுக்கோ. ஏங்க அதுக்குள்ளேயா? இருங்க போகும்போது வாங்கிக்கிறேன். இல்லைம்மா, போய் வயல் வரப்பெல்லாம் நான் பார்க்க போயிடுவேன், எனக்கு நேரம் இருக்காது. இந்தா வச்சுக்கோ.